புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கிறது முனீஸ்வரர் கோவில். புதுக்கோட்டை அருகே ஒரு அடர்ந்த பாலை மரங்கள் அடங்கிய காடு இருந்தது. அதில் முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்த போது காட்டிற்குள் தன் மனைவியுடன் வேட்டையாட வந்த வேடன் மனைவியை விட்டு பிரிந்தார். எங்கும் மனைவியை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க, அப்போது அந்த முனிவர் வேடனை பார்த்து விவரம் கேட்க தன் நிலையை சொல்லி அழுதார் அந்த வேடன். முனிவர் தன்னுடைய தவ பலத்தால் அந்த பெண் இருக்கும் இடத்தையும் அதற்கு போகும் வழியையும் கூறினார். அவ்வாறே சென்று மனைவியை அடைந்த வேடன் தினம்தோறும் அந்த முனிவருக்கு கிழங்குகள், பழங்கள் முதலியவற்றை வழங்கினார். இந்த பகுதியில் ஒரு தங்க பனைமரம் தோன்றும் என்றும் அந்த பனைமரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க பனம்பழம் விழும் என்றும் அதனை எடுத்து விற்று வாழ்க்கை நடத்தும்படி அந்த வேடனுக்கு முனிவர் கூறினார். அதேபோல் பனைமரம் தோன்றி அதிலிருந்து தங்க பனம்பழங்கள் விழுந்தன. இதன் மதிப்பு தெரியாத அந்த வேடன் அந்த பகுதியில் இருந்த ஒரு வர்த்தகரிடம் தங்க பனம்பழத்தை கொடுத்து தேவையானவற்றை வாங்கி வந்தார். இந்த விஷயம் சோழ மன்னனுக்கு கிடைக்க வணிகரை அழைத்து விவரங்களை கேட்ட அவர் வேடனிடம் இருந்து பெற்ற தங்க பனம்பழத்தை கொண்டு திருவரங்குளத்தில் சிவன் கோயிலை கட்டினார். தங்க பனைமரம் உருவாகி தங்கத்தில் பனம்பழம் கிடைத்ததால் இந்த பகுதி பொற்பனை கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பொற்பனைக்கு காவல் தெய்வமாக பொற்பனை முனீஸ்வரர் விளங்குகிறார். 14ஆம் நூற்றாண்டில் புதுக்கோட்டையில் 5வது மன்னராக ஆட்சி புரிந்த தொண்டைமான் மன்னர் காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டது. இக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள முனீஸ்வரர் சிலை 7 அடி உயரம் 2.5 அடி அகலத்தில் நிற்கும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. காவல் தெய்வமாக இருப்பதால் கைகளில் ஆயுதமேந்தி நிற்கும் இச்சிலையானது ஒரே கல்லால் அமைக்கப்பட்டது. இக்கோயிலில் உள்ள பொற்பனை காளியம்மனை வேண்டினால் திருமணம் மற்றும் குழந்தை பேறு உடனடியாக கிட்டும் என்பது ஐதீகம். இக்கோயிலில் இந்துக்கள் மட்டுமின்றி இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் சென்று வழிபாடு செய்வது இன்றும் நடைபெற்று வருகிறது. இக்கோயிலின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் எக்கால கட்டத்திலும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறது. கோயிலில் காளியம்மன், தளம் காத்த முனீஸ்வரர், முத்தாள் ராவுத்தர், நாகம்மாள் ஆகிய தெய்வங்களும் அருள்பாலித்து வருகின்றனர். கோயிலின் அமைப்பு சிறியதாக இருக்கும் நிலையிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக பொற்பனை முனீஸ்வரர் விளங்கி வருகிறார். ஆடி மாதத்தில் இங்கு 30 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறுகிறது. கடைசி திருவிழாவின் போது 7 அடி உயர முனீஸ்வரருக்கு சந்தனக்காப்பு அபிஷேகம் செய்து திருவிழா முடிக்கப்படுகிறது.